இந்த 4 உறவுகளையும் எவ்வளவு அழகா இதை சொல்லத்தான் வந்தாங்க இயேசுநாதரும், புத்தரும், மகாவீரரும், பகவத்கீதையும், பைபிளும், குரானும், அவஸ்தாவும் எல்லாமே இந்த 4 உறவுகளை பற்றி மக்களுக்கு எடுத்து சொல்லத்தான் புத்தகங்களும் வந்தன, மத தலைவர்களும் வந்தாங்க. இயேசுநாதரும் வந்தார் இந்த 4 பற்றி சொல்கிறதுக்கு. அவ்வளோதான். அந்த 4 நீங்கள் செய்தால் எப்பவுமே சிறப்பு கட்டத்தில் அவை இருக்க வேண்டும், சொதப்பக்கூடாது. கட்டாயம் நீங்கள் புனிதர்கள் தான். மோட்சம் என்பது நம்ம எல்லோருக்கும் உண்டு. மோட்சத்தை நம்ம இங்கேயே கிரியேட் பண்ணலாம், மறு உலகத்தில் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 4 உறவுகள் தான் வருங்காலத்தில் நமது வேத போதகம். இன்றைக்கு அதுதான் உலகமெல்லாம் பேசப்படுகிறது. அதை வைத்துத்தான் நமது மனித நேயம் சிறப்படைய முடியும். உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகின்றேன். முக்கியமாக 2 குருமார்கள் அன்னம்மாளோடு மிகவும் சிறப்பாக பழகியவர்கள், உறவாடியவர்கள். அவங்க இங்கே வந்திருக்காங்க. அவங்களும் ஒரு சில கருத்துக்கள் உங்களுக்கு சொல்லுவாங்க. அதோடு உங்கள் அனைவரையும் நான் பாராட்டுகின்றேன். தம்பி, அவங்க ராணி, மற்ற அக்ஸி, ஃபெலிக்ஸ், ஜான் அங்கே இருக்கார், நிர்மலா, மற்ற அவங்களோடு அந்த குடும்பத்தில் இருந்த மற்றவர்கள் பேர் சொல்ல எனக்கு வரல. இருந்தாலும் எல்லாரையும் நான் சொன்னேன்னு நீங்கள் நினச்சிக்கிங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவன், அன்னம்மாள் ஏற்கனவே மோட்சத்தில் இருக்காங்க. ஆகவே அவங்க மோட்சத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணணும். இப்படி உட்காந்துக்கிட்டு சோகமாக அவங்க மோட்சத்துக்கு எடுத்துன்னு போங்க. மோட்சத்துக்கு போயிட்டாங்க. அவங்க செயின்ட்டு. எதுக்கு செயின்ட்டு? சிரிப்புக்கு பாதுகாவலி வேறு யாருமே கிடையாது இதுவரை. சிரிப்புக்கு பாதுகாவலி அன்னம்மாள் காலி என்று நான் இன்றைய தினம் பிரகடனப்படுத்துகின்றேன். மோட்சத்திலிருந்து எல்லாருக்கும் சிரிப்பை வழங்குவார்கள். இந்த உலகம் சிரிப்பு வேணும்மா. இந்த காலத்தில் சிரிப்பு வேணும். சிரிப்பு இல்லாமல் ரொம்ப அவஸ்தைப்பட்டு இருக்கோம். அதே மாதிரி ஸ்லீப்பும் வேணும், தூக்கம். தூக்கம் இல்லாமல் இந்த இளைய தலைமுறை ரொம்ப கஷ்டப்படுது. ஸ்லீப்பும் சிரிப்பும் இது 2 இருந்தால் போதும், வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும். இதைத்தான் நான் கற்றுக்கொண்ட பாடங்கள். நமது அண்ணம்மா, அக்கா அல்ல அத்தை, எல்லாருக்கும் எல்லாமும் ஆனார்.